மரியாதைக்குரிய சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை பத்தி தரக்குறைவா பேசாம 2 கதைகளை சொல்றாரு. அந்த கதைகளுடைய நோக்கம் நம்முடைய முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசுறதுதான் அவருடைய நோக்கம். ஒரு கதை ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொன்ன கதை. அது மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொன்ன கதை. அடிக்கிற காத்துல பேப்பரும் பறக்கும், பறவையும் பறக்கும். காத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது பறவை எது பேப்பர்னு. அதே கதையை மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் அடிச்ச காத்துல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போயிட்டாரு. இந்த அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் இடத்துல இருப்பாரா இருக்க மாட்டாரா, உண்மையான பறவையா இருக்கிற மு.க. ஸ்டாலின் தான் அங்க உட்காருவாரு அப்படின்ற விஷயத்த சுத்தி வளைச்சு ஒரு கதையா சொல்லியிருக்காரு. தப்பு இல்ல, நீங்க ஸ்டாலின் அவர்களை பறவைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர் கிடையாது. அவர் காத்துலயும் பறந்து வந்துடல. அவரு 1,75,00,000 மேற்பட்ட வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அதை மறந்துட்டு அவரை ஒரு பேப்பர்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசுறீங்க. நீங்க மிகச்சிறந்த அறிவாளி தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்க அறிவை மற்றவங்களை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்துவது மிகவும் தவறு. அது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் காற்றில் பறந்து வந்த காகிதம் அல்ல, தன்னுடைய இலக்கை சரியாக குறிவைத்து பிடிக்கின்ற ராஜாளி பறவை என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபிக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை.